நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, இவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா, இவ சாகிறதுக்கு முன்னாடி அடுத்த நிமிஷமே உசுறு போயிருக்கும்பா. டேய், என்னடா என்ன பேச்சு பேசுற? இப்பதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள இப்படி அபசகுணமா பேசுறியே. இல்லம்மா, நான் இவங்களை இன்னும் சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டேன். இவங்க தான் பெரிய மனுஷங்க ஆயிட்டாங்கல்ல. இனிமேல் நல்லது அது கெட்டது அதுன்னு எல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியும். இனிமேல் இவங்களுக்கு நனைந்தவி தேவையில்லைம்மா, தேவையில்லை. இவளை தட்டி கொடுக்க எனக்கு உரிமை இருக்க மாதிரி தட்டி கேட்க உரிமை இருக்கின்ற தைரியத்தில் தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா நீ யாரும் தட்டி கேட்கறதுக்குண்டு இவங்க முடிய வேண்டாங்க. அம்மா, மனசு விட்டு போச்சுமா. நானும் முடிய வேண்டேன். இனிமே எனக்கு 2 தங்கச்சி மட்டும்தாம்மா. இனிமே பெரிய மனுஷங்க விஷயத்துல நான் தலையிடுறதா இல்லை. டேய் தமிழ், என்னடா பேசுற? பின்ன என்னப்பா, நாளைக்கு எனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா இவளுக்கு நான் நினைச்ச மாதிரி எதுவுமே செய்யப்பட மாட்டான்னு நினைச்சு தானப்பா மீனாட்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு இருக்கேன். ஆனா இவ அப்பா, நான் கோவப்பட்டப்ப பதிலுக்கு அவ சண்டை ஓட்டு இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா நீ ஒண்ணுமே இல்லடாண்டு செருப்போல அடிச்ச மாதிரி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா பாருங்க. ஏப்பா, இனிமே இவளுக்கு எனக்கு இடையில எதுவுமே இல்லைப்பா. டேய் தமிழ், இவளுக்கு கருத்து சொல்லவோ புத்தி சொல்லவோ நான் ஆள். நீங்களே பேசிக்கங்க, என்ன செய்யணுமோ முடிவு பண்ணிக்கங்க. அண்ணா, என்னென்ன இப்படி பேசுற? நான் பண்ணது தப்புதான். இனிமே நீ அண்ணான்னு கூப்பிடாது. என்னையும் விட உனக்கு அவன் தானே ரொம்ப முக்கியமா போயிட்டேன். அதனாலதான் இப்ப எல்லாம் பண்ண. அவனே முக்கியமானவன இருக்கட்டும், நானு தள்ளியே நிக்கிறேம்மா. சத்தியமா சொல்றேம்மா, உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல. டேய் தமிழ், உன் அண்ணன் குணம் தான் உனக்கு தெரியல. உன் மேல அளவுக்கு மீறின பாசம் வச்சிருக்கான். அதைத்தான் வேதனையா கொட்டிட்டு போறாமா. ஏதோ வேகத்துல சொல்லிட்டு போறானே தவிர அவனால அப்படி இருக்க முடியாதுமா. நீ அழாத.